உலகெங்கிலும் உள்ள கண்ணியமான கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிகவும் பொறுமை கொண்டவங்க என்றா அது நீங்க தாங்க. அன்பான குணம் கொண்டவங்க நீங்க. யாரோட பேசினாலும் அன்பாக தான் பேசுவீங்க. அன்புக்கு அடிமையானவங்களும் நீங்க தாங்க. மிகவும் பொறுமை கொண்டவங்க என்றா அதுவும் நீங்க தாங்க. விவாகரத்து என்ற முடிவே வரக்கூடாது என்று பெரிய வழிகளையும் தாங்கி கொண்டு மன வாழ்க்கையில் இருப்பவர்கள் நீங்க. உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் நல்லா தானே இருப்பீங்க என்று உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஆனால் உங்களோட மனதில் இருக்கிற வலி யாருக்கும் தெரியாதபடி நடந்து கொள்ளுவீங்க. உங்களோட உண்மையான ஆசைகள் வலிகள் எல்லாவற்றையும் மனதில் புதைத்து வெளிப்படுத்த முடியாமல் தவிப்பவர்கள் தான் நீங்கள். அது மட்டுமல்ல, தன்னிச்சையாக தனித்து வாழ்ந்து வெற்றியடைபவர்களும் நீங்கள். நீங்கள் வேணாமென்று உங்களை விட்டுட்டு போனவங்க கவலைப்படுவாங்க, ஏன் விட்டுட்டு போனோம் என்று. அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி நடை போட்டு வாழ்ந்து காட்டுற பர்சன். நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா இல்லையா என்று பார்த்தா டூ மச்சாக கும்பிட மாட்டீங்க. நல்ல நாட்களில் ஃபெஸ்டிவல் டைமில் கோயிலுக்கு போவீங்க, சாமி கும்பிடுவீங்க, அவ்வளோதான் செய்வீங்க. இந்த விஷயத்தில் யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆவணி மாத பலன் சூப்பராக இருக்குது. குரு உச்சத்தில் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாமே கிடைக்கும் நேரம் இது. வேலை தேடுறீங்களா? உங்கள் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறதால அரசாங்க வேலை கிடைக்க போகுது. ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்களா? ப்ரமோஷன் கிடைக்க போகுது. வெளிநாடு போக வீசா எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? வீசா கிடைக்க போகுது. அடுத்து சொத்துக்கள் சேரப்போகுது. இடம் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, கோல்டு வாங்குவீங்க. சொத்துக்கள் சார்ந்த வழக்குகள் எதுவும் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும். அடுத்து மாணவர்கள் நல்ல பெறுபேறுகள் எடுப்பீங்க. ரெடியாக இருங்க பேச்சுலர்ஸ், குடும்பஸ்தர்கள் ஆக போகிறீங்க. திருமணம் கைகூட போகுது. உண்மையான காதல் தேடி வரப்போகுது. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. கடகராசிக்காரர், இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமானது தூக்கம். அதையும் இதையும் யோசித்து தூக்கமே வராது. ஆனால் நீங்கள் தூங்கினாதான் உங்களால் ஒரு ஸ்டேபிளில் இருக்க முடியும். அதனால் நீங்கள் முடிந்த அளவு ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலம் என்றாலும் தூங்குங்க. ஒரு சுபீட்சம் வரும், ஒரு எனர்ஜி வரும். அடுத்ததாக இந்த நேரத்தில் இறை வழிபாடும் ரொம்ப முக்கியம். குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றியே கிடைக்கும். உங்களோட விடாமுயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களோட முடிவுகளை விட்டுறாதீங்க. தொடர்ந்து செயல்படுங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.